இப்போதெல்லாம் அரசியல் வியூகம்ங்கிறது வெறும் உள்ளுணர்வை வச்சு பண்றது இல்ல. அது ஒரு காலம். இப்போ எல்லாமே எண்கள் தான், டேட்டா தான். சரியா சொன்னா இந்த தரவுகள் தான் ஒரு தேர்தல்ல யார் ஜெயிக்க போறாங்கறத தீர்மானிக்குது. வாங்க, தமிழ்நாட்டோட சிவகாசி தொகுதியை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். எப்படி டேட்டா ஒரு தேர்தல் களத்தோட மொத்த போக்கையுமே மாத்தி எழுதுதுன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம களத்துக்குள்ள இறங்குவோம். இதுதான் சிவகாசி. பார்க்கறதுக்கு ஒரு தொகுதி, ஆனா இங்க 2,60,60,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு, தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய தேர்தல் களம். அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? இவ்ளோ விதமான மக்கள், இவ்ளோ பெரிய தொகுதி, இவங்களோட நம்பிக்கையை நாம எப்படி ஜெயிக்கிறது? என்ன செஞ்சா அவங்க நம்மள நம்புவாங்க? இந்த கேள்விதான் நம்ம முழு பகுப்பாய்வோட மையப்புள்ளி. சரி, பகுதிக்குள்ள போலாம். சிவகாசி தேர்தல் களம். இங்க இருக்கிற மக்களோட தன்மை, அவங்க பொருளாதாரம், அப்புறம் இங்க இருக்கிற அரசியல், இதோட அடிப்படைகளை நாம முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சிவகாசியோட மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வரும். 100க்கு 83% பேர் கிராமப்புற வாக்காளர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம். ஏன்னா அவங்களோட முக்கிய கவலைகள் என்னவா இருக்கும், அவங்க கிட்ட எப்படி போய் பேசினா எடுபடுங்கிறத இந்த ஒரு நம்பரே நமக்கு சொல்லி கொடுத்துரும். 6.5 லட்சம். இந்த நம்பரை சும்மா கேட்டுட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6.5 லட்சம் வேலைவாய்ப்புகள், நேரடியாவும் சரி மறைமுகமாவும் சரி, இத்தனை குடும்பங்களோட வாழ்க்கை அந்த பட்டாசு தொழில நம்பிதான் இருக்கு. இது வெறும் ஒரு தொழில் இல்ல, இது சிவகாசியோட பொருளாதாரத்துக்கே இதய துடிப்பு மாதிரி. லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதார கதை இந்த ஒரு எண்ணுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த வரைபடம் அரசியல் களம் எவ்வளவு நிலையற்றதா இருக்குன்னு பளிச்சுன்னு காட்டுது. பாருங்க, 2016ல அதிமுக கிட்டத்தட்ட 44% வாக்குகளோட ஜெயிக்குது. ஆனா அடுத்த தேர்தல்ல, அதாவது 2021ல காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 43% வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சிவகாசியில வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப மெல்லிய கோட்ல தான் தீர்மானிக்கப்படுது. ஒவ்வொரு ஓட்டும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதுக்கிடையில கவலைப்பட வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. கடந்த 10 வருஷத்துல வாக்குப்பதிவு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. 81%லிருந்து இப்போ வெறும் 70%க்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? வாக்காளர்கள் மத்தியில ஒரு விரக்தி பரவிருக்கா, இல்ல அரசியல் மேலேயே அவங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டிருச்சா? வாக்காளர்கள் ஏன் இப்படி விலகி போறாங்க? நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கையும் அவங்க கருத்தை சொல்றதுக்கான உரிமையும் கொடுக்குது. ஆனா அந்த உரிமை பொறுப்புணர்ச்சியோட வரணும். பேசுறவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, கேட்க வேண்டிய இடத்துல இருக்கவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. சரி, இது வரைக்கும் நாம பார்த்த டேட்டா எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லுச்சு. ஆனா அது ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு நாம வாக்காளர்களோட குரலை கேட்கணும். வாங்க, 2ஆம் பகுதிக்கு போகலாம். வாக்காளர்களின் குரலை கேட்டல். இங்க நீங்க பாக்குறது வெறும் குறைகள் பட்டியல் இல்ல, இது மக்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற போராட்டங்களோட நேரடி வெளிப்பாடு. வருஷக்கணக்கா இழுத்தடிக்கிற வெளிவட்டச்சாலை திட்டம், எப்போ என்ன ஆகும்னே தெரியாம தவிக்கிற பட்டாசு தொழில், கடந்த 10 வருஷத்துல மட்டும் 239 உயிர்களை பழி வாங்கின தொழிற்சாலை விபத்துகள், இதெல்லாம் வெறும் பிரச்சனைகள் இல்ல, இதெல்லாம் மக்களோட மனசுல ஆறாத வடுக்கள். இப்ப நாம 3வது பகுதிக்கு வரோம். குறைகளை புரிஞ்சு கொள்ளுதல். மக்களோட இந்த புகார்களை நாம வெறும் சவால்களா மட்டும் பார்க்க கூடாது. உண்மையில இதுதான் உங்க நம்பிக்கைய திரும்பவும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வியூக வாய்ப்பு. இப்போ தேர்தல் களத்தை பாருங்க. 2 பெரிய சக்திகள் மோதுறாங்க. ஒரு பக்கம் பதவியில இருக்கிற காங்கிரஸ், அவங்களோட பலம் ஆளுங்கட்சியோட கூட்டணி. ஆனா பலவீனம் செஞ்ச திட்டங்களோட பட்டியல் ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக, அவங்களுக்குன்னு ஒரு உறுதியான வாக்கு வங்கி இருக்கு, அதுதான் அவங்க பலம். ஆனா புதுசா வர்ற எந்த பக்கமும் சாயாத நடுநிலை வாக்காளர்களை இழுக்கிறதுல அவங்களுக்கு பெரிய சவால் இருக்கு. 2 பேருக்குமே தெளிவான பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. ஓகே, பிரச்சனைகளை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதுக்கான தீர்வை நோக்கி போக வேண்டிய நேரம். பகுதி 4, செயல்பாட்டுக்கான ஒரு கோட்பாடு. இது வெறும் வாக்குறுதிகளை பத்தி பேச போறதில்ல, இது ஒரு தெளிவான நேரடியான செயல் திட்டத்தை பத்தி பேச போகுது. இந்த வியூகத்தோட கட்டமைப்புக்கு நாங்க வெச்ச பேரு சதுர்முக கோட்பாடு. ரொம்ப எளிமையா சொன்னா, ஒரு தேர்தல் பிரச்சாரத்தோட செய்தியையும் அதோட செயல்பாடுகளையும் 4 முக்கியமான தூண்கள் மேல கட்டுறதுதான் இது. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் களத்துல இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யுக்தி. இந்த கோட்பாட்டுக்கு 4 முகங்கள் இருக்கு. முதல் முகம் ஆக்ரோஷம், சிவனோட உக்ரம் மாதிரி. எதிர்க்கட்சியோட பாதுகாப்பு குழறுவடிகளை வலிமையா தாக்குறது. 2வது ஸ்திரத்தன்மை, விஷ்ணுவோட காத்தல் தொழில் மாதிரி ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற திட்டங்களை முன்னிறுத்தி நிர்வாக திறமைய காட்டுறது. 3வது புதுமை, பிரம்மாவோட படைப்பு மாதிரி பட்டாசு பாதுகாப்பு ஆய்வகம்னு புதிய ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை முன்வைக்கிறது.
கடைசியா 4வது பாதுகாப்பு. துர்கையோட கவசம் மாதிரி தீக்காய சிகிச்சை பிரிவு, தொழிலாளர் நலன்னு மக்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. வாங்க 5வது பகுதிக்கு போகலாம், நிர்வாக ஒப்பந்தம். இந்த வியூகத்தோட கடைசி மற்றும் மிக முக்கியமான கட்டம் இதுதான். அதாவது வெத்து வாக்குறுதிகளை அள்ளி வீசாம மக்கள் கிட்ட ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை, ஒரு அக்ரிமெண்ட்டை முன்வைக்கிறது. இந்த அட்டவணை தான் அந்த நிர்வாக ஒப்பந்தத்தோட இதயம். பாருங்க, வெளிவட்ட சாலைக்கு 120 கோடி ரூபாய், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு 50 கோடி, பாதுகாப்பு ஆய்வகத்துக்கு 20 கோடி. ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவாகும், அதனால மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது தேர்தல் நேரத்து தேச்சில்ல, இது ஒரு செயல் திட்டம். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க நாம மக்களோட தேவைகளை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இதுக்கு நிறைய தரவுகள் தேவைப்படும். இங்கதான் இந்தியாவின் டிபிடிபி சட்டம், அதாவது தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் ரொம்ப முக்கியமாகுது. மக்களோட நம்பிக்கையை பெறணும்னா அவங்களோட தகவல்களையும் நாம ரொம்ப பத்திரமா அவங்க அனுமதியோட தான் பயன்படுத்தணும். இது ஒரு சட்ட கடமை மட்டும் இல்ல, ஒரு தார்மீக கடமையும் கூட. கடைசியா இந்த சிவகாசி ஆய்வறிக்கையோட மையக்கருத்து இதுதான். தேர்தல் பிரச்சாரம் முழுக்க உள்ளூர் பிரச்சனைகளை மையமா வச்சிருக்கணும். மக்களோட வாழ்வாதாரம், அப்புறம் அவங்களுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள், இதுலதான் முழு கவனமும் இருக்கணும். இது வெறும் ஒரு அறிவுரை இல்ல, இன்றைய காலகட்டத்துல தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான அடிப்படை விதி இதுதான். அப்போ பல வருஷமா வாக்குறுதிகள் மீறப்பட்டு நம்பிக்கை இழந்த ஒரு சமுதாயத்துல இது மாதிரி தரவுகளோட அடிப்படையில ஒரு தெளிவான செயல் திட்டத்தை முன்வைக்கும்போது அது அவங்க நம்பிக்கையை திரும்பவும் கொண்டு வருமா? இது சிவகாசிக்கு மட்டும் கேட்கப்படுற கேள்வி இல்ல, இது நம்ம எல்லாருக்குமான ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா ஆகணும்னு, உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai-ல mgr@blueprintstrategies.ai-க்கு மெயில் அனுப்புங்க, அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.